பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 97வது நாள் ஜெபம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அதனால சிறையிருப்பிலே இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கிற நம்மளை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, ஆபிரகாமனுடைய வேலைக்காரன் ஜெபம் பண்றாரு, எனக்கு முன்னாடி ஒருத்தர் போய் வழியை ஆயத்தம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே போல ஒரு தூதன் முன்னாடி போய் ஒரு தேவையை உண்டு பண்றாரு. வேதம் சொல்லுது, ரெபேக்காளுக்கு அந்த தேவை இல்லைன்னா அவங்க அந்த கிணத்துல வந்திருக்கவே முடியாது. அந்த தேவையை உண்டு பண்ண உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிணத்துக்கு வர்றாங்க. ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. சில நேரத்தில் ஒரு தூதன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையை உண்டு பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இப்போ இந்த குழப்பம், எதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறதற்கு முன்னாடி ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துவார். அப்போ தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்போ தான் நம்ம அந்த காரியத்திற்காக ஆசைப்படுவோம். இல்லைன்னா அதை தொடங்கியிருக்கவே மாட்டோம். எத்தனையோ பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க, அவங்க மட்டும் என்னை துரத்தலைன்னா இந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், அவங்க மட்டும் இப்படி என்னை கஷ்டப்படுத்தலைன்னா இதில் நான் வந்திருக்க மாட்டேன். அப்போது நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஆண்டவரே ஒரு இடத்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணுறார். அதனால நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் கேட்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு எம்டினஸ், இந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குறார். இது உங்களை கஷ்டப்படுத்தாது, இது உங்களை அழிக்காது. அதற்கு மாறாக இது உங்களை அடுத்த ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போகும்னு நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்றைய முந்தின நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அந்த லாபான் யாக்கோபு இவங்க 2 பேரும். அப்படின்னா லாபான் அப்படின்றது மாமனார், யாக்கோபு அப்படின்றது மருமகன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கின ஒரு சொந்தம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியே இவங்க சொந்தக்காரங்க தான், இப்போ கல்யாணம் பண்ணி திரும்பியும் ஒரு திக்கஸ்ட் சொந்தக்காரங்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ரொம்ப ஞானம் எதில் வேணும்னா, இந்த சொந்தக்காரங்களுடைய விஷயத்தில் ரொம்ப ஞானமாக நம்ம நடந்துக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கட்டுகளே என்ன அப்படின்னா, இந்த சொந்தக்காரங்களே ஒரு பெரிய கட்டு, சொந்தமே ஒரு கட்டு. இந்த உறவு விட்டு போகக்கூடாது, இந்த சொந்தம் விட்டு போகக்கூடாது. இல்லை, உண்மைதான், சொந்தங்கள் சேர்ந்து இருக்கிறது, ஒரு கல்யாணத்தில் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது உண்மைதான். ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, இந்த சொந்தக்காரங்களை நம்ம சரியாக கையாளலைன்னா, நீங்கள் ஞானமாக கையாளலை அப்படின்னா இந்த சொந்தக்காரங்களால் ரொம்ப பெரிய பாடுகளை நீங்கள் படுவீங்க. பாருங்க, சிலர் எல்லாத்தையுமே வாழ்றது சொந்தக்காரங்களுக்காக, சாப்பிட்றது சொந்தக்காரங்களுக்காக, கார் வாங்குறது சொந்தக்காரங்களுக்காக, எல்லாமே யாருக்காகன்னா சொந்தக்காரங்களுக்காக. இவங்களால நிம்மதியாக தனிப்பட்ட விதத்தில் ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. ஒரு ஆலயத்திற்கு போக முடியாது, இல்லைன்னா இவங்க நினச்ச நேரத்துக்கு இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சொந்தக்காரங்களுடைய கட்டு இவங்களை ரொம்ப கட்டி வச்சுருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஞானமாக வெளியே வந்துடுங்க. உங்கள் வேலையே உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியல, உங்கள் குடும்பத்தை உங்களால் பார்க்க முடியல, நீங்கள் நினச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியல, அந்த இடத்துல சொந்தக்காரங்க தடுத்து நின்று அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய யோசனையின்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் சுயமாய் வாழவே முடியாதில்ல. அது ரொம்ப டேஞ்சர் இல்லை? எப்படி நம்ம இன்னொருத்தருடைய கட்டுக்குள்ளே ஒரு நன்மையாக ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் சொந்தக்காரங்களை விட்டு விடுபடவே முடியாத அளவிற்கு, தன்னுடைய மனைவியை வெறுக்கிற அளவுக்கு, கணவனாரை வெறுக்கிற அளவுக்கு, குடும்பத்தை வெறுக்கிற அளவிற்கு சொந்தக்காரங்க இப்படி உங்களை கட்டி வச்சுருப்பாங்கன்னா தயவாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமாய் வெளியே வரும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலை வந்த உடனே யாக்கோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த சொந்தக்காரங்களை விட்டு நான் வெளியே வரணும்.
இந்த பாருங்க, இந்த சொந்தம், மாமா, மச்சான் அப்படின்னு இருக்கிற வரைக்குமே இவரால் என்ன பண்ண முடியல, தனித்து நிற்க முடியல. இவருடைய குடும்பம் ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய குடும்பமாக மாறல. என்னைக்கு மாமனாரை விட்டு பிரிஞ்சு, சொந்தத்தை விட்டுட்டு பிரிஞ்சு, நீங்கள் நல்லது, உங்களுக்கு எந்த கெடுதலும் நான் செய்யலை, உங்கள் நல்லது கெட்டதுக்கு நான் வரேன், உங்கள் சூழ்நிலைக்கு நான் வரேன், அது ஓகே. ஆனால் முழுக்க முழுக்க அவர்களுக்கு அடிபணிஞ்சு அவங்களோட நெருங்கி இருந்ததை விட்டுட்டு எப்போ இவர் தனியாக வந்தாரோ அன்றைக்கு தான் ஆண்டவரும் அவரை தனியாக நடத்த ஆரம்பித்தார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஒரே பாருங்க, சில வீட்டில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே குடியிருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. சில அம்மா அப்பாங்க அப்படிதான், மூத்த பையனை விடக்கூடாது, இளைய பையனை விடக்கூடாது. சிலர் வீடு கட்டும்போது கூட சின்னவனுக்கு கீழே, பெரியவனுக்கு மேலே, அதுக்கு பெரியவனுக்கு மேலே, இந்த மாதிரியே கட்டுவாங்க. இது ஒரு காலகட்டத்திற்கு ஓகே, சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அப்புறம் அந்த வீட்டை வேற ஆளுக்கு வாடகை கொடுக்க முடியாது, இவங்க நிம்மதியாகவும் இருக்க முடியாது. 3 குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இது எப்படி? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் நம்முடைய ஊர் பழக்கத்தின்படி வாயும் வயிறும் வேற வேற தானே. அவங்களுடைய வாய் வேற, நம்முடைய வாய் வேற, அவங்களுடைய வயிறு வேற. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால சொந்தக்காரங்களுடைய கட்டுகளில் நீங்க சிக்கிறாதீங்க, கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கிறாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, தொழில் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்கள் தனியாக அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாம், சேர்ந்து செய்யலாம். ஆனால் என்னன்னா, நீங்கள் தனியாக டிசிஷன் எடுக்கணும். நீங்கள் தனியாக குடும்பமாக வெளியே போகணும்னு நினச்சா போகணும். இந்த கண்ட்ரோல் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நாள் ப்ராப்ளமாக உங்களுக்கு மாறிடும். அது ஒரு நல்ல ஜென்ரல் மைண்டோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சொந்தக்காரங்களால் நீங்கள் ரொம்ப பாடுபடுவீங்கன்னா, அவங்களுடைய கட்டுக்குள்ளே இருப்பீங்கன்னா, யாக்கோபை போல சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஆபிரகாம் என்னைக்கு ஐஸ்வர்யவானாய் ஸ்டார்ட் பண்ணாருன்னா, என்னைக்கு லோத்து அவர் பாட்டுக்கு போயிட்டாரோ அன்னைக்கு தான் இவருக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஒரு காலகட்டம் வரைக்கும் சொந்தக்காரங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ அந்த வழியே போற, நான் இந்த வழியே போறேன்ப்பா, சமாதானமா சந்தோஷமா அப்படியே அவங்க பார்த்துட்டு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் அந்த கட்டிலிருந்து உங்களை கொண்டு வருவார் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தகப்பனே, சொந்தக்காரங்களை ஆண்டவரை கரெக்டாக கைட் பண்ண தெரியாத யார் இந்த ஜெபத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து சொந்தக்காரங்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கிருபையை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. நன்றி, மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஜெபக்குறிப்பை அனுப்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஜெபக்குறிப்புக்கு பெரிய பதிலை தாங்க. இன்னும் 4 நாள் தான்ப்பா இருக்குது. இந்த 4 நாளைக்குள்ள ஒரு பெரிய மகிமையை எங்க பிள்ளைங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்கள நல்லா வச்சிருங்கப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் மாலையில் நம்ம சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.